போடுறது, 15 நாளைக்கு ஒரு தடவை உரம் போடணும். ஓகே, அடுத்தது மேடை கதைகிறேன். திருவாளர் எல் இந்திரஜித், ஓம் எக்ஸ் நகர சென்னை அவர்களை மேடை கதைக்கிறேன். திருவாளர் எம்ஐ குல்ஷாத், இயற்கை வேளாண்மை ஆர்வலர் கோவில்பட்டி அவர்களை மேடை கதைக்கிறேன். திருமதி சாந்தகுமாரி எத்திராசன் அவர்களை மேடை கதைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது அரசு உயர்நிலைப்பள்ளி செஞ்சியில் பயின்ற கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் முதியவர்கள் அவர்களுக்கான சேவை அமைப்பாக சௌபாற்று பள்ளி விளங்கி வருகிறது. இந்த உயரிய கொள்கைகளை கொண்டு செஞ்சி கிராம மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பள்ளியில் பயின்ற சிறந்த மாணவர்களுக்கான பாராட்டு பரிசளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்க திரு செல்வன் பார்த்திபன் ஜானகிராமன் அவர்களை அழைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து செஞ்சி அனைவருக்கும் வணக்கம். இந்த அரசு பள்ளியில் பயின்ற சிறந்த மாணவர்களுக்கான பாராட்டு பரிசளிப்பு விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள திருவாளர் எல் இந்திரஜித் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இயற்கை ஆர்வலர் எம்ஐ குல்ஷாத் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் திருமதி சாந்தகுமாரி எத்திராசன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். திருவாளர் சுந்தரராஜன் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருமதி லதா வீரமணி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்கள் திருலோகச்சந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். மற்றும் எழுத்தாளர் மோகனம் ஐயா அவர்களையும் அன்போடு இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். ஐயா ஜெயசங்கர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். மற்றும் கிராமோடு வரவேற்கிறோம். நன்றி. சர்வீஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னோட டீச்சரோட வழிகாட்டுதல் தான். நான் நம்ம ஊரில் வந்து 5வது வரையும் படித்தேன். ஐயா நம்ம சுந்தரராஜன் சார் கிட்ட 5th வரையும் இங்கே படித்தேன். என்னோட 5வது ஆசிரியர், அவர் என்னோட 5வது ஆசிரியர். ஸோ அவங்களோடலாம் பயணிக்கிறதுல, அவங்களோட கைடன்ஸில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அரசு பள்ளியில் படித்த 1st, 2nd, 3rd அந்த 3 ரேங்க் எடுத்த மாணவர்களை இங்கே பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அது இல்லாமல் வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி அந்த மாதிரி யாரெல்லாம் கலந்துருக்காங்களோ அவங்களையும் இங்கே கூப்பிட்டு கௌரவப்படுத்த போகிறோம். அவங்களையும் இங்கே ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்துகிறோம். ஸோ இதுக்கு எல்லோரும் வந்து உங்கள் ஒத்துழைப்பு வேணும். இங்கே நம்ம கிராமத்து இளைஞர் சார்பில் அவர் செல்வம் அவர்களையும் மற்றவர்களையும் மேடை கிடைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ப்ரோக்ராமை வந்து நம்ம கேட்ட உடனே சரி இது பண்ணி கொடுத்தாங்க. செல்வம் இருந்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு வரலாம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களையும் கௌரவிக்க ஆசைப்படுறோம். செல்வன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். ஏன்னா நாங்கள் டீச்சர் கிடையாது, பட்டு வளர்ச்சித்துறையில் உதவி ஆய்வாளராக வந்து நான் ரிட்டையர் ஆகியிருக்கேன். அதாவது நான் படிக்கும்போது பொதுவாக உங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு தெரியும், புஸ்தகம், ஒரு மஞ்சள் பை, தவறாமல் ஒரு அலுமினிய தட்டு இதான் எடுத்துகிட்டு போவோம். போனாக்க மதிய உணவு அந்த பள்ளியில் தான் சாப்பிட்ருக்கேன். அப்படி தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் அரசு ஊழியனான பிறகு என்னுடைய மகன், எனக்கு ஒரு மகன் ஒரு மகள், என்னுடைய மகன் மகள் இருவருமே அரசு பள்ளியில் தான் படித்தார்கள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் வந்து கடம்பத்தூரில் இருக்கேன். முதல்ல வந்து நான் டெட் எக்ஸாம் 2012 செலக்ட் ஆனேன். ஆனால் வந்து முழுக்க சார் சொன்ன மாதிரி இப்போ தான் ஐயா சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. அரசு பள்ளியில் தான் வந்து எல்லாமே கிடைக்குது, எல்லாமே நம்ம மேலே வரணும் அப்படின்ட்டுன்னு
அதே மாதிரி பிரேம் பாபு ஐயா பேசும்போது 4 பேர் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க, இப்போ 40 பேர் சொல்லி கொடுக்குறோம், இன்னும் 400 பேருக்கு வரணும்னு. அதே எண்ணம் தான் எனக்கு எப்பவுமே. ஏன்னா எப்பவுமே ஏன் மறுபடியும் இப்போ சாரும் வந்து மோட்டிவேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேடம் தான் சொன்னார். எப்போ பேசினாலுமே சார் சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் வந்து அரசு பள்ளியிலேருந்து தான் படிச்சுட்டு, அதுவும் வந்து நாங்கள் ஓடி வீட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஃபேமிலியில் ஐயா சொன்ன மாதிரி யாரும் படித்தவங்களே இல்லை. எங்கள் அண்ணா தம்பின்னு எங்கள் அப்பா கூட இல்லைன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஆனாலுமே வந்து அவங்க படிக்கிறனால என்னை வந்து ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க வச்சு அனுப்புனாங்க. அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தான் செய்தலாயின் வானவர் நாடு வழி தெரிந்திடுமே என்ற வாக்கிற்கு இணங்க நமக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது மனித பிறவி அப்படின்றது இது மிக ஒரு அரிதான ஒரு பிறவி. அந்த பிறவில நமக்கு நல்ல ஞானம் நல்ல கல்வி இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அப்படி கிடைத்தவர்களாயும் அதை வந்து அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா செலவு பண்றவங்க, அந்த எண்ணம் கொண்டவர்கள் மிக மிக அரிது. அப்படி அந்த எண்ணங்கள் அனைத்தையும் கொண்டு இருக்கக்கூடிய நமது பிரேம் பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கிராம மக்களுக்காக செஞ்சி அரசு உயர்நிலைப்பள்ளி அதனுடைய ஆசிரியர்கள் அனைவருமே வந்து மாணவருடைய ஒழுக்கத்திலும் கல்வியிலும் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றோம். இந்த மாணவர்கள் தற்பொழுது நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மிகவும் அரும்பாடுபட்டு கொண்டு, அதாவது காலை மாலை சிறப்பு வகுப்புகள்லாம் ஆசிரியர்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல தேர்ச்சி கிடைக்கணும். நல்ல தேர்ச்சி மட்டும் இல்லாம நமக்கு நல்ல மதிப்பெண்களுடைய மாணவர்கள் வந்து தேர்ச்சி இருக்கணும் அப்படின்றது தான் அந்த எண்ணத்தோட எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பாவர்ட்டி லிங்க்டு எஜுகேஷன் நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏண்டா அவங்களுக்கு வசதி இல்லை, அதனால படிக்க முடியல அப்படின்னு. ஸோ பிரேம் பாபு ஐயா அதையும் வந்து சப்போர்ட் பண்றாரு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னங்க இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டியிருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நான் படிச்சது தமிழ் மீடியம் ஸ்கூலு. அமெரிக்காவில் போய் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். திரும்பி வரும்போது நான் நினைச்சேன், நம்ம ஊர் பசங்க எல்லாமே இங்கிலீஷ்ல படிக்கணும் அப்படின்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்காக இந்த டியூஷன் சென்டரை நான் கட்டினேன் அப்படின்னு. பை த டைம் என்னாச்சுன்னா இந்த ஹைஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வந்துருச்சு. அவர் கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்கூல் செஞ்சி ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு. அப்போ யோசனை பண்ணாரு, இதை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா, டியூஷன் சென்டர்னு சொல்லிட்டு காலையில குழந்தைகள் வரணும், அவங்க ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுங்க, படிக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது சம்டைம்ஸ் ஈவன் மதிய சாப்பாடும் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அப்போ நான் கேட்டேன், இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் இல்லை, ஒரு சிலர்லாம் வந்து வெளியே வயக்காடுக்கு போயிடுவாங்க வேலைக்கு, ஒரு சிலர்லாம் காய்கறி விற்க போயிடுவாங்க, ஒரு சிலர் இந்த கால்நடைகளை பார்க்க போயிடுவாங்க. குழந்தைகளை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க படிக்கிறாங்களா சாப்பிட்டாங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பசி கொடுக்கணும்ட்டு. முதல் இடம் உணவு. நம்ம விவசாயிகள் தான் உண்மையான ஹீரோக்கள். நாட்டை பாதுகாக்கக்கூடிய வீரர்களுக்கும் இவர்கள் தான் உணவளிக்கிறார்கள். அதனால தான் நம்ம நாட்டை பாதுகாக்கிறார்கள். அதனால் உண்மையிலேயே நமது விவசாயிகள் தான் நாட்டின் பாதுகாவலர்கள், உண்மையான ஹீரோக்கள், கதாநாயகர்கள் என்று சொல்லி சேத்துல விவசாயி கால வச்சாதான் நாம் சோத்திர தெரிவிக்கணும். அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த கிராமம் இன்னும் முன்னேறணும்னு சொல்லி நான் கோயில் திட்டம் வந்து நேற்றே வந்து கொண்டு இந்த கிராமத்தையும் கண்காணித்து இன்னும் நல்லா வளப்படுத்தணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் 5 வருஷம் கழிச்சு எங்கள் ஆயுசு இருந்தால் நான் திருவண்ண கிராமத்தை இன்னும் முன்னேற்றம் பார்க்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி. அவங்கள மாதிரி 500 கிராமத்துக்கு மேல நான் வந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னோட சேவை, கிராம சேவை திட்டமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்மளால முடிஞ்ச வளர்ச்சியை கொடுக்கணும். அதே போல ஆசிரியர் குலத்துக்கு பிரேம் பாபு என்றவர்கள் அந்த ஆசிரியருடைய நிலையை, அந்த கல்வியினுடைய நிலையை உயர்த்துவதற்கு ஒரு சான்று யாருன்னு கேட்டால் பிரேம் பாபு தான் சொல்லலாம். அவருக்கு பல அறிஞர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு நல்ல நம்முடைய கிராமத்திற்கு சேவை செய்ய வேண்டும், நம்மால் 4 பேர் ஒரு கிராமம் உயர வேண்டும் என்று
எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் என்பது இன்று பல பேர் சொல்லி நாம் கேட்கிறோம். ஸோ யாரும் கொடுக்க முடியாத சொத்துன்னு பார்த்தா என் கல்வி மட்டும்தான் எனக்கு துணையா இருந்தது. பணம்லாம் ஒரு சைட் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, நிலம்லாம் ஒரு சைட் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த கல்வி மட்டும்தான் அப்பாவுக்கு பின்னாடி எனக்கு வழி நடத்திட்டு இருக்கு. அதனாலதான் பிரேம்பாபு ஐயா மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துலயும் இந்த மாதிரி சிறப்பா நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய அது வந்து ஊர் மக்கள் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா இன்னும் நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். இன்னும் நீங்க ஒத்துழைக்கிறீங்க, இன்னும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த கிராமம் மொத்தமே அழகா இன்னமும் வளர்ச்சி அடையும். நீங்களும் வளமா வாழ்வீங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் தங்களான உதவியாக மற்றும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அடிப்படை தேவையில்லான கல்வி, மருத்துவம் போன்றவற்றை நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வர அடுத்த சந்ததிக்கும் அது கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது ஒரு பழமொழி. என உள்ளூரில் நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் அவர் பல நாடுகளை சுற்றி வந்ததன் பயனாக நமக்கு நல்ல வழியை காட்டுகிறார். இனி வரும் சமுதாயம் அவருடைய சேவையை ஏற்று முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரை முடித்து கொண்டேன். படிப்பு என்பது நமக்கு ஒரு மிக மிக அவசியம். ஆகவே படிப்பு ஒன்றுதான் நம்மளை உயர்த்தும். முதலில் படிப்பு, பிறகுதான் மற்றவை. அந்த படிப்பை உயர்த்த வேண்டும் என்று திரு பிரேம் பாபு எப்போதுமே சிறந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்ற வகையில் திரு பிரேம் பாபு அவர்கள் தன்னை பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, தம்முடைய பெற்ற மண்ணுக்கும் இந்த கிராமத்திற்காகவும் சிறந்த பணியாற்ற வேண்டும் என்று உயர்ந்த கருத்தை, உயர்ந்த நோக்கத்தோடு சில நல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஆசிரியர் கூட சொன்னார் ஒரு தேங்காய் கதை. அதை தேங்காய் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. பயன்படுத்தி கொடுக்கிறவர்கள் பயனடைகிறார்கள், மற்றவர்கள் ஏமாந்து போகிறார்கள். பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம். அவருக்கு ஆதரவு தர வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. மாணவர்களாகிய நீங்கள் கிடைக்கின்ற வாழ்வை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்துவதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 2001 கல்வியாண்டில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்தார். இரண்டாவதாக அடுத்ததாக 2021-2022 கல்வியாண்டில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள். முதலாவதாக ஸ்ரீ நந்தினி, ஏ தீபலட்சுமி, எஸ் ஜமுனா. இந்த 22-23 கல்வியாண்டில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் ஏ லோகேஸ்வரி, ஜே குமரன், மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் பி சுபஸ்ரீ, ஏ சுஜித்ரா, என் வேணுகோபால். பணமாகவும் நிரப்பி பின்னர் வங்கியில் செலுத்தி பணமாக பெற்றுக்கொள்ளவும். மதனோட பேரண்ட்ஸ்லாம் வரலாம். இதை பார்த்தீங்கன்னா வந்து அவர் +2 முடிச்சு இப்போ இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவரோட காலேஜ் ஃபீஸில் வந்து 50% ஃபீஸ், 50% ஃபீஸ் வந்து இப்போ 3வது வருஷமாக கட்டிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க இன்ஜினியரிங் அப்படிலாம் போனாலும் நம்மளால வந்து உதவித்தொகை வந்து நம்மளோட நண்பர்கள் மூலமாக வழங்கப்படும். ஸோ காலேஜ் கல்லூரி படிக்கிறவங்களுக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் நல்ல மார்க் எடுத்து உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். வந்து இப்போ நமக்கு ஒண்டி குடிச்சுன்னா வந்து நம்ம தலைமை ஆசிரியரோட வழிகாட்டுதலோட ஆட்டோ சேவை இப்போ ஆரம்பிக்கப்படுத்திருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் அவங்களையும் அங்கே மேடை கிடைக்கிற எல்லோரும் வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன். வழிகாட்டுதல் அவங்களோட வேண்டுதல் மூலமாக நம்ம தலைமை ஆசிரியர் வந்து இப்போ அங்கே
ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி. இந்த நேரத்தில் வந்து அந்த ரொம்ப வருஷமா இல்லாதது வந்து நடந்திருக்கு. ரொம்ப அந்த மாணவருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சென்று வெற்றி தேடி தந்திருக்காங்க. 4 பணம் சம்பாதிக்க கண்டிப்பா கத்துக்கணும். அதுக்கு தானே இப்போ படிக்கிறோம், வேலைக்கு போறோம். 1 கடன் கொடுத்துடணும், 2வது பணத்தை தானம் பண்ணிடணும், 3வது பணத்தை நமக்காக வச்சுக்கணும், 4வது பணத்தை சேமிக்கணும். இந்த முதல் பணம் என்பது பெற்றோரை காக்க, 2வது பணம் தானம் என்பது நம்மளுடைய உடன்பிறப்புகளை காக்க. இப்போ 3வது நம்மளை பார்த்துக்கணும். பாருங்க, பெற்றோரை பார்த்து தானத்தை கொடுத்த பிறகுதான் நம்மளை நினைக்கணும். 4வது பணம் குழந்தைங்களை படிக்க வச்சிருங்க, அதுங்க நம்மளை காப்பாத்திரும் அப்படின்னு நாங்களாம் சொன்னோம். அது மாதிரி நடத்திட்டு இருக்கிறோம். கிராம பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நன்றியை உரித்தாக்கி இங்கிருந்து விடைபெறுகிறோம். மிக்க நன்றி.